கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எப்பயும் போல் அதாவது நெக்ஸ்ட் வீக் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அது மட்டும் இல்லாமல் எல்லா செக்டாரும் எந்த லெவல்ஸில் இருக்குது, நெக்ஸ்ட் வீக் அதாவது மண்டேயிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், அது இன்ட்ராடே ஸ்டாக்கு எடுத்துக்கிட்டாலும் கூட எந்த செக்டாரில் நம்ம இன்ட்ராடே பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இதில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் மிட் கேப் நிஃப்டி, அதுக்கப்புறம் மேஜரான உங்களுக்கு இண்டெக்ஸஸை நம்ம அனாலிசிஸ் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஐஓசிஎல் அனாலிசிஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. என்னால் சாட்டர்டே வீடியோ அதில் ஆட் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது டிப்ஸோ கால்ஸோ கிடையாது, ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இறங்கிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு அப்சைடில் போச்சு. அப்சைடில் உங்களுக்கு ஒரு லிமிட்டடாக மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, நல்ல டவுன் ஆகிட்டு உங்களுக்கு இந்த கேண்டில் பாருங்கள். இந்த கேண்டிலோட விற்க பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் லோவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ஒரு புல் பேக் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதனால் மண்டே இந்த சப்போர்ட் உங்களுக்கு அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதை உடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இதோட இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன கேட்டால் நிஃப்டி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குதுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிஃப்டி மாதிரி சப்போர்ட் பக்கத்தில் இல்லை. பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் கொஞ்சம் தூரமாகவே இருக்குது, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப பேங்க் நிஃப்டி விழுகும்போது பேங்க் நிஃப்டியில் இருக்க மேஜர் ஸ்டாக்ஸுகள்லாம் உங்களுக்கு விழுகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓவரால் செக்டாரே உங்களுக்கு க்ரூஷியல் லெவல், கிட்டத்தட்ட விழுக போகிற இடத்துல லாஸ்ட்டுன்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட சப்போர்ட்டில் இருக்குது. அதாவது பேங்க் நிஃப்டி கீழே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக நிஃப்டியும் கீழே விழுறதுக்கான பாசிபிள்ஸ் நிறைய இருக்குது. அப்படி விழுகும்போது என்னாகும், எல்லா செக்டாரும் உங்களுக்கு கரெக்ஷன் ஆகிறதுக்கான பிரேக் அவுட், அதாவது கீழே பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவு நிஃப்டி கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்துருவோம். இது ஃபோர்த்து ஸ்விங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இது கம்ப்ளீட் ஆகிட்டு, அதாவது இது தேர்டு ஸ்விங் இப்போ டெவலப் ஆக போகுது. இந்த தேர்டு ஸ்விங்கில் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்குமா, இல்லை இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரெண்டுக்குமே பேங்க் நிஃப்டியும் என்னை பொறுத்தளவு பேங்க் நிஃப்டி கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால ஒன்று நிஃப்டி கீழே உடைக்கணும், இல்லை சைட்வேஸ் போகணும். இந்த ரெண்டு சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம நிஃப்டியை, அதாவது பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஸோ பேங்க் நிஃப்டி உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்மளோட ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே, அதாவது நம்மளுடைய அனாலிசிஸ் பண்ண மாதிரியே ரொம்ப கரெக்டாகவே நம்ம சொன்ன மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டரோட நெக்லைனில் போய் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே தான் விழுந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆகும் அப்படின்றத இப்போது பார்க்கலாம். ஸோ நான் நிஃப்டி ஏன் கீழே விழுகும் அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதாவது பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் கிட்டத்தட்ட 1100 பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது. ஸோ இந்த கேப்பு கண்டிப்பாக இந்த சப்போர்ட்டுக்கு வரும். பேங்க் நிஃப்டி வர்றதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. அப்படி வரும் பொழுது பேங்க் நிஃப்டி கீழே விழுகும்போது நிஃப்டியும் கீழே விழுறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் நான் அந்த தேர்டு ஸ்விங் அதாவது நிஃப்டியோட தேர்டு ஸ்விங்கோட சப்போர்ட்டில் உங்களுக்கு உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது, இல்லை சைட்வேஸ் போகும். அது பேங்க் நிஃப்டியோட மூவை
பொறுத்து தான் நம்ம கிட்டத்தட்ட அதாவது பேங்க் நிஃப்டியோட கரெக்ஷனை பொறுத்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, அது வரும் நாளில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அதோட சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 47,888 வரைக்கும் வரும். ஸோ வர்றதுக்கான பாசிபிலிட்டி வெரி வெரி ஹை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், மிட் கேப் நிஃப்டியையும் பார்த்துருவோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மிட் கேப் நிஃப்டியையும் அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஸோ மிட் கேப் நிஃப்டி உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு நல்ல ஃபால். ஸோ இப்போது எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை பார்த்துருவோம். நான் உங்களுக்கு ஒரு ஃபாலிங் வேஜில் தான் அந்த மிட் கேப் நிஃப்டி வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் கேப் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3, 4, 5, 6 ஒரு 8 டேஸாக, அதாவது 8 ட்ரேடிங் செஷனாக உங்களுக்கு கீழே தான் விழுந்துக்கிட்டு இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங்கே வந்திருக்கு. ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் தான் வந்திருக்கு. ஸோ அகெயின் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்டில் எனக்கு வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயம், இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட இந்த சப்போர்ட்டில் வந்து 10,739 வந்து உங்களுக்கு அந்த ரேஞ்சில் வந்து இந்த அதாவது இந்த 10,739 சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகலாம். அதுக்கு முன்னாடியே ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே கம்மி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 10,466 இந்த 10,739 இந்த ரேஞ்சுக்குள்ளே பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்ன இண்டைசஸை பார்த்துருவோம். ஸோ இந்த இண்டைசஸ் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கட்டும், இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த இண்டைசஸ் ரொம்ப வீக்காக இருக்கோ, டவுன் சைடில் ஃபால் இருக்கோ, அதில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே நிறையா, அதாவது நல்லா ஃபால் ஆகும். அப்படின்றப்ப நம்ம இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது ரிலேட்டிவாகவும் நம்ம பார்த்துருவோம். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த அந்த ஐஓசியில் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இண்டெக்ஸுக்குள்ளே போயிடலாம், கொஞ்சம் வேகமாகவே போயிடலாம். ஸோ இப்போ இந்த ஐஓசிஎல் வந்து அதோட ஆல் டைம் ஹைன்னு பாருங்கள், 197 ரூபா அதோட ஆல் டைம் ஹை. அந்த ஆல் டைம் ஹையிலேருந்து உங்களுக்கு நல்ல ஃபால் கிட்டத்தட்ட இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 117 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இது எங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஓகே, அதாவது இதுக்கு முந்தைய ப்ரீவியஸ் லோ 100, அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94. ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட்லையும் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒருவேளை இது அதாவது ரெண்டு சப்போர்ட்டையும் உடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது சப்போர்ட் 86. ஸோ என்னை பொறுத்தளவு இந்த 3 சப்போர்ட்டில், அதாவது இந்த 3 சப்போர்ட்டுக்குள்ளே எதுலையாவது ஒன்றில் கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று அப்சைடில் போகும், இல்லை சைட்வேஸில் போகும். ஸோ இது வந்து நிஃப்டியோட மூவுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக இருக்குன்றத எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன ரீசனுக்காக கேட்டிருந்தாங்க அப்படின்றத சொல்லலை. ஸ்விங் ட்ரேடிங்க்கா, இல்லை லாங் டேர்முக்கா, இல்லை ஷார்ட் டேர்முக்கானு. ஒருவேளை நீங்கள் லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை ஆல்ரெடி ஒரு ஹையில் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் அதை ஆவரேஜ் பண்ணுறதுக்கு இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இருக்காது. ஓகே, இல்லை நான் நியூ பையிங் பண்ண போகிறேன், லாங் டேர்முக்கு பண்ண போகிறேன், இல்லை ஷார்ட் டேர்முக்காக இந்த கரெக்ஷனை பயன்படுத்தி ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே ஏன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ், அதாவது இப்போ நம்ம வாங்கினோம்னா ஒரு 80% 100% வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ அதுக்காக நான் வாங்க போகிறேன்னா, நீங்கள் தாராளமாக இந்த 3 லெவல்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டன் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களோட கேபிட்டலை 3ஆக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அக்கம்ப்ளீட் பண்ண போகிறது 100 ரூபீஸ், செகண்ட் 94, தேர்ட் 86. இந்த 3லையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கேபிட்டல் இந்த ஸ்டாக்குக்காக எவ்வளோ அலோகேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் 3ஆக பிரிச்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸஸை பார்த்துருவோம். எந்த இண்டெக்ஸுன்றதை பார்த்துடலாம். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன இண்டெக்ஸ் பார்க்கலாம்னா, மெட்டல் இண்டெக்ஸ் பார்த்துருக்கோம். நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா
நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2022 இந்த ஸ்டாக்கில், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டில் தான் ஒவ்வொரு தடவையும் எப்போல்லாம் கரெக்ஷன் ஆகுதோ அப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனில் தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு தடவையும் மேலே போயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்கள், அதாவது ஏதோ இந்த இடத்துல இந்த 2023 ஃபெப்ரவரியில் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கரண்ட் மார்க்கெட்லேயும் போன வீக் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துச்சு. ஒரு 1 வீக் வந்து புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ போன வீக்குக்கும் முந்தின வீக்கும், ஸோ போன வீக் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நிஃப்டி கீழே விழுகவும் உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்ஸ் பிரேக் ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஒரு நல்ல ஃபாலை நம்ம மென்டல் இண்டெக்ஸில் எதிர்பார்க்கலாம். ஸோ எதிர்பார்க்குறதுக்கான, அதாவது உடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்னை பொறுத்தளவு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இதை உடைச்சதுக்கப்புறம் ஒன்றும் உடைக்கணும், இல்லை புல் பேக் ஆகணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தால் நீங்கள் இன்ட்ராடேயில் இது ரிலேட்டிவான ஸ்டாக்ஸுகளை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி எஃப்எம்சிஜியை பார்ப்போம். இந்த நிஃப்டி எஃப்எம்சிஜி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வரைக்கும் எப்படி ட்ரேட் ஆணுச்சு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நிஃப்டி எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் வந்து இந்த மைனர் ட்ரெண்டில் இவ்வளோ நாளாக உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ போன வீக்குக்கு முந்தின வீக் வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஆனால் போன வீக் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உடச்சி கீழே ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் வந்திருக்கு. அகைன் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு மைனர் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணியிருக்கேன். இது அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 இயர்ஸாக கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இந்த எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ஸோ அதாவது மார்ச் 2022 உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்படியே மேலே தான் போயிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம எஃப்எம்சிஜியில் அதாவது நெக்ஸ்ட் வீக்குக்கு நம்ம வந்து ஒரு செல்லிங் போகலாம். அதாவது நான் சொல்கிறது ஈக்விட்டி இன்ட்ராடேயில் சொல்கிறேன். ஓகே, ஈக்விட்டி இன்ட்ராடேயில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் செல் சைடு போகிறது பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது ரிலேட்டிவான லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸுகளை நீங்கள் ஆல்ரெடி ஒரு லாங் டேர்முக்காக நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி ஆட்டோ. ஸோ இன்னொரு விஷயம், யாராவது இந்த நிஃப்டி ஃபினான்ஸில் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் கட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் கட் பண்ணுறது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். ஓகே, இப்போ நிஃப்டி ஆட்டோவை பார்த்துருவோம். நிஃப்டி ஆட்டோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சப்போர்ட்டில் இருந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ அதுக்கடுத்து என்னாச்சு, ஒரு மைல்டான ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ போன வீக்குக்கும் முந்தின வீக்கு, ஸோ போன வீக் என்னாச்சு, ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ், அதாவது ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் உங்களுக்கு கீழே விழுந்திருக்கு இந்த இண்டெக்ஸ் வந்து. நெக்ஸ்ட்டு என்ன ஆகலாம், இதை உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் வீக்லி கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீக்லி கேண்டில் பாருங்கள், ஒரு லாங் ரிஜெக்ஷனோடு இருக்குது பாருங்கள். ஸோ இதில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதை உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது, இல்லை சைட்வேஸ் போகலாம். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று. நான் சொன்ன மாதிரி நிஃப்டி வந்து, அதாவது எல்லா செக்டாருமே கிட்டத்தட்ட ஒரு க்ரூஷியல் ஒரு லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. நிஃப்டியை நம்ம அனலிசிஸ் பண்ணும்போது எல்லாமே இந்த சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ கீழே விழுந்துச்சுன்னா கிட்டத்தட்ட மழை இல்லை, எல்லா செக்டாருமே விழுகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இண்டெக்ஸை பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லாங் டேர்முக்கு இந்த நிஃப்டி ஆட்டோவில் ஏதாவது ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஓகே, இன்ட்ராடே செல் சைடு போகிறது பெஸ்ட்டாக இருக்கும், பெஸ்ட்டான முடிவாக இருக்கும். ஓகே, நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள்.
ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி ஃபினான்ஸ். ஸோ இந்த நிஃப்டி ஃபினான்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2023 இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இந்த நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஐ மீன், அதாவது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த நிஃப்டி இண்டெக்ஸில் எப்போல்லாம் இந்த இண்டெக்ஸ் வந்து கீழே விழுகுதோ அப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது கரண்ட்டாக இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் பார்த்தாவே தெரியும், ஒரு 3 டைம்ஸ் இப்போ கரண்ட் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் உங்களுக்கு ஒரு 2 வீக் அப்சைடில், அதாவது நிஃப்டி ஃபினான்ஸ் வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ போன வீக் மட்டும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் தெரியுது. இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து நிஃப்டி கீழே விழுக்கும்போது அகைன் மறுபடியும் இந்த வீக் வந்து கீழே விழுகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரலாம், இல்லை இதையும் உடைக்கலாம். ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கு. அதனால் இப்போ என்ன ஆகலாம், மறுபடியும் கீழே விழுகலாம். பட் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்காக கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு அப்படி ஒன்றும் ப்ரெஷர் தெரியல. கீழே விழுகலாம், ஆனாலும் இப்போ எஃப்எம்சிஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைனே பிரேக் ஆகிருக்கு. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இப்போ டெக்னிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சப்போர்ட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதுலேயும் நம்ம உங்களுக்கு செல் சைடு போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது இன்ட்ராடேயில். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இண்டெக்ஸை பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இண்டெக்ஸ் நிஃப்டி ஃபார்மா. நிஃப்டி ஃபார்மா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிஃப்டி ஃபார்மாவை நீங்கள் கொஞ்சம் இந்த ட்ரெண்ட் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு அப்சைடில் போயிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 2023 இந்த 1 இயரில் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 24,000 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 11,000 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபார்மா மலன்னு விழுகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. ஓகே, அப்படி இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 19,310 இருக்கும். ஸோ 19,310 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அதையும் உடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18,405 நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம இதை அதாவது நிஃப்டி ஃபார்மா உடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை 2 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். புதுசாக நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஸ்டாக்குகளை செலக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இன்னொன்று இன்ட்ராடேக்கு நீங்கள் இது ரிலேட்டிவான ஸ்டாக்ஸுகளை நீங்கள் சூஸ் பண்ணி ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற செக்டார் நிஃப்டி ஐடி. ஸோ நிஃப்டி ஐடி இருக்கிற செக்டார்லேயே கொஞ்சம் கம்மியான அளவுக்கு கரெக்ஷனான ஒரே செக்டார்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடியாக தான் இருக்கும். ஓகே, இப்போது நிஃப்டி ஐடியும் ஒரு க்ரூஷியனால ஒரு லெவலுக்கு தான் வந்திருக்கு. ஸோ இந்த மைனர் ட்ரெண்டை பிரேக் ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த அதாவது 38,522 பாயிண்ட்ஸு கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அதாவது இந்த ப்ரீவியஸ் லோவுக்கு வர்றதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இண்டெக்ஸை பார்த்துடலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க். ஸோ இந்த நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்கோட நம்ம இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம மேஜரான செக்டார் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு மேஜரான செக்டார் எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகே, இதையும் நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் வந்து 2020 ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனில் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் வரும்போதெல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா 1 2 2 டைம் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே இப்போ தான் அந்த 3ஆவது டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போணுச்சு. ஒரு நிமிஷம் பார்ப்போம். இல்லை, இப்போ தான் சப்போர்ட், அதாவது இப்போ தான் இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ சப்போர்ட் எடுக்குமா இல்லை கீழே விழுகுமா அப்படின்றது நமக்கு நெக்ஸ்ட் வீக் தெரியும்.
ஏன்னா ஒரு நிஃப்டியோ இல்லை பேங்க் நிஃப்டியோ கீழே விழுகும்போது மொத்த செக்டாரும் கீழே விழுகணுன்றது கிடையாது. என்ன கேட்டால் பிஎஸ்யூ செக்டாரும் கீழே விழுதுக்கான பாசிபிள்ஸ் தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ ஒரு கரெக்ஷன் வரும்போது ப்ராஃபிட் புக்கிங் வரும். அப்படின்றப்போ இந்த செக்டாரும் கீழே விழுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி வரும்போது நம்ம இதில் இருக்க ஸ்டாக்குகளை நம்ம ஒரு லாங் டேர்முக்காக இருக்கட்டும், எஸ்பிஐயாக இருக்கட்டும், இல்லை கனரா பேங்க், இந்த மாதிரி ஸ்டாக்குகளை நம்ம ஒரு லாங் டேர்முக்கு ஃப்ரெஷ் பையிங் ஆர் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம இந்த கரெக்ஷனை பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம நிறையா விஷயத்தை, நிறையா இண்டெக்ஸஸை உங்களுக்கு ஐடி, ஃபார்மா, நிஃப்டி ஃபினான்ஸ், ப்ரைவேட் பேங்க், பிஎஸ்யூ பேங்க், அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி ஆட்டோ, ஐடி, இப்படி ஒரு 5-6 இண்டெக்ஸை வந்து நம்ம அனலிசிஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலிசிஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.